அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ட்ராக் எனும் நமது யூடியூப் சேனல் முதல் முறையாக ஒரு டெஸ்ட் சீரிஸை கண்டக்ட் பண்ண இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ரைட். ஸோ இந்த குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான 2 காரணம் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு தொடங்கப்படுறதுக்கான அடிப்படை காரணம், அனைவருக்கும் வந்து அனைத்து தகவலும் சென்றடையணும். அந்த நோக்கம் தான். அதாவது டிஎன்பிசி பற்றிய இந்த தேர்வுக்கான அணுகுமுறை, எந்த தேர்வும் உட்பட, அதாவது டிஎன்பிசியோட வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 உட்பட பல தேர்வுகளுக்கான அணுகுமுறையை, அதாவது அதற்கான அப்ரோச், அந்த தேர்வு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ரைட். இந்த நிலைமையில் நம்ம டெஸ்ட் பேட்ச் உட்பட எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஐடியாவும் நம்மளுக்கு இல்லை ஆரம்பத்தில். பட் மே மந்த் லாஸ்ட் வீக்கில் நம்மளை காண்டக்ட் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அவர் எதனா மெயின்ஸ் பேப்பரை. ஸோ தொடர்ந்து நான் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் என்னால் தனியாக பண்ண முடியுமான்னு தெரில. பட் இது எப்படி ப்ராக்டிக்கலாக இப்போ நான் பண்ணி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு வந்து பயனளிக்கணும் தேர்வில். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஒரு என்னன்னு சொல்லிட்டு யோசித்து நான் எதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டேன். அவர் நம்மளை தொடர்ந்து காண்டக்ட் பண்ணியிருந்தார். சரி, நம்ம இதை பண்ணுறேன், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திரும்பி சொன்னேன். ஏறக்குறைய அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் ஆகிட்டுது இன்றைக்கி வரைக்கும் இந்த டேட்டில். ஸோ இப்போ தான் ஒரு பிளான் வந்து நம்மளால் நம்ம நினச்ச ஒரு செயல் திட்டம், அதாவது ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிருக்கு. ரைட். ஸோ என்ன விஷயம், அந்த பிளான் என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அது எப்படி பலன் தரும், இந்த விஷயத்தை தான் நாம் இந்த காணொலி தொடரில் பார்க்குறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உதவக்கூடிய அல்லது உங்களுக்கு சிறு அளவிலாவது உங்களுக்கு பயன் தரக்கூடிய காணொலிகளை நம்ம வழங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அது வெறும் சொல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு காணொலினா என்ன, ஒரு வீடியோனா என்ன, உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துன்னு இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு வந்து அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு கண்ணுனா, அதாவது படிப்பது என்பது ஒரு கண்ணுனா, ரைட்டிங் எழுதி பார்ப்பது, ரைட்டிங் ப்ராக்டிஸ் என்பது இன்னொரு கண், மற்றொரு கண் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நாம் வந்து சொல் மட்டும்தான் நம்மளோட அணுகுமுறை இது வரைக்கும் சேனலில் சொல்லாக மட்டும்தான் இருந்தது. இப்போது செயல் வடிவத்தில் வந்திருக்கு. சொல்லுடன் சேர்ந்தே செயல். சரிங்களா? ஸோ இது ஒரு முழுமையான ஒரு பலன் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதற்கான சூழலும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏறக்குறைய இந்த கடந்த 10 நாளாக இதை பற்றி தான் ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட இயங்கின்னு இருந்தோம் நாங்கள். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு நாம் படித்து அந்த எக்ஸாம் வர டேட்டில் நம்ம என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இது. செப்டம்பர் 2nd or 3rd வீக் இதெல்லாம் வந்து மெயின்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு பின்னாடி வேணால் கூட ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் தள்ளி போகுமே தவிர, செப்டம்பர் 2nd or 3rd வீக் இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம சேனலோட ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 70 or 80 டேஸ் இருக்கும். ரைட். நியர் 80 டேஸ் இருக்குது. நீங்கள் இப்போ நாம் உட்காந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரெகுலேட்டரி, அதாவது ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையோட, ரைட், ஒரு கொஞ்சம் நம்மளை கட்டுப்படுத்திக்கின்னு சில விஷயங்கள் நம்ம படித்தா, ப்ராக்டிஸ் பண்ணால், ப்ராக்டிஸ் மீன்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் சொல்கிறேன், படித்தா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான, மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வோட தன்மை வந்து எப்படின்னா இருக்குது, இந்த இன்டர்வியூக்கு யார் போவாங்க அப்படின்ற தன்மை இருக்குது பார்த்தீங்களா மெயின்ஸ்லேருந்து. ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாறி மாறி வருது. ஒருத்தவங்களோட வெற்றியும் தோல்வியும் இன்னொருத்தவங்க சார்ந்து தான் இருக்குது. இப்போ இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் யார் வந்து நல்லா படிக்கிறாங்களோ அவங்க வந்து மற்றவங்களோட வெற்றியும் தோல்வியும் வந்து பாதிக்கிறாங்க. ரைட். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வச்சாலுமே உங்களுக்கான வெற்றி என்பது சாத்தியமே. ஈவன் எக்ஸாமில் கூட சாத்தியமாகுது. எக்ஸாம் டைமில் கூட நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதிட்டு, பேப்பர் 1 எழுதிட்டு கொஞ்சம் சரியாக எழுதலாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சரியாக எழுதுகிறோமோ இல்லையோ 3 பேப்பரையும் நம்ம ஒரே யூனிஃபார்மாக தான் அணுகணும். கடைசி வரைக்கும் அந்த வெற்றிக்கான இது போராடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி சாத்தியம். ரைட். அதனால் நான் ஏற்கனவே எனக்கு சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். வெறும் சிலர் தான் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளோட இது என்னென்னா, நான் எவாலுவேட் பண்ணி கொடுக்குறேன், பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், அது உங்களை வெற்றிக்கு அழைச்சி போகணும். இது மட்டும் தான் என்னோட குறிக்கோளாக இருந்து இந்த சேனலோட குறிக்கோளாக இருக்குது. ரைட்.
ஸோ அதுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளான் வந்து ஒரு கொண்டாந்துருக்கோம். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் சொல்லிருப்பேன். ஸோ அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், இப்போ நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக்கின்னு, ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக அதை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த குறிப்பிட்ட நாட்களில். சரிங்களா, உங்களால் வெற்றி வந்து சாத்தியம். பட் இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது யாரை நான் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஆஸ்பிரண்ட், சரிங்களா, ஈவன் நகர்ப்புற பகுதியில் இருந்தாலுமே, ஸோ ஒரு தனியார் அமைப்பில், தனியார் பயிற்சி நிறுவனத்தில் சென்று படிக்க வாய்ப்பு இல்லாத, குடும்பச் சூழல் காரணமாக படிக்க வாய்ப்பு இல்லாத, சுயமாக தானாக படிச்சுன்னு இருக்கிற தேவர்கள், அவங்க ஒரு போகிறோம். இன்னொரு போகிறோம் ஹவுஸ் மேக்கர்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க எண்ணிக்கையில் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும். அவங்க பெண்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய குடும்ப பொறுப்புகள் வரும், குழந்தைகளை பார்த்துக்கின்னு இந்த குரூப் 1 மெயின்ஸை வந்து எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் அதற்கான ஸ்பேஸ் இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நம்ம யூடியூப் சேனலானது, ஈவன் அகாடமி வைஸ் நான் சேர்த்தே சொல்கிறேன் நான், இது சில விஷயங்கள் வெறும் யூடியூப் சேனலாக நான் சொல்லலை, ஒரு அகாடமியாக சில விஷயம், அகாடமியே வந்து செய்ய இயலாத ஒரு சில விஷயங்களை நாம் இந்த டெஸ்ட் சீரீஸில் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன அமைப்பு கூட கிடையாது. என்ன நான் ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இந்த காணொலிகள் முழுசும் ஒரே ஆளாக நான் மட்டும் தான் வந்து என்னோடய குரல் தான் உங்களுக்கு ஒழிச்சுன்னு இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ சில பேரோட கான்ட்ரிபியூஷனில் நடக்கிற இந்த ஒரு சிறிய அமைப்பு தான் இந்த டிஎன்பிசி ட்ராக் என்னும் யூடியூப் சேனல். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சில பேரை ஹையர் பண்ணிருக்கோம், ஒரு டெம்பரரி பீரியடுக்கும் ஹையர் பண்ணிருக்கோம், ஒரு டீம் வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம், ஸ்பெஷல் டீமை க்ரியேட் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 மெயின்ஸை டெஸ்ட் சீரியஸை கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக, ரைட். ஸோ இப்போது நாம் இந்த டெஸ்ட் சீரீஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு பெருமையாக சொல்லலை, உரிமையாக சொல்கிறோம் இந்த விஷயத்தை. நான் நம்ம டெஸ்ட் சீரீஸில் பின்பற்றக்கூடிய சில நடைமுறைகள் வந்து தமிழ்நாட்டிலே ஈவன் எந்த அகாடமியும் பின்பற்றாத சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றோம், பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதில். அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்ன டிஎன்பிஎஸ்சி என்ன பேட்டர்னில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், ரைட். நாம் அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இந்த டெஸ்ட் சீரீஸ் அமையினா, டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 பேப்பர் இருக்கும், ரைட். மெயின்ஸில் 3 பேப்பர் தொடர்ந்து வரும். பெரும்பாலும் அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் நடக்கிற மாதிரி அந்த ஸ்கெடியூலை உங்களுக்கு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் போட்டிருந்தாங்க. எந்த குரூப் 1 மெயின்ஸ் எடுத்துக்கினாலும் தொடர்ந்து 3 நாள் நடக்கும், ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு. நாம் அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு ஒட்டுமொத்த சீரீஸ்லுமே வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் எந்த அகாடமியும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாத விஷயம். இது தமிழ்நாட்டிலே ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணுறோம். 3 டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம், 3 நாளைக்கு தொடர்ந்து நடக்கும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் தான், ஒரு ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 3, சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ஜிஎஸ் பேப்பர். இது நம்ம பண்ணுற எல்லா டெஸ்ட்டுக்கும் இதுதான் பொருந்தும், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுப்போம், நம்ம அமைச்சிருக்கிற ஸ்பெஷல் டீம் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் டீமோட கன்சல்டேஷனோட எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷனோட சேர்ந்து அந்த கொஸ்டின் செட்டிங் அமையும், சரிங்களா. அதையும் நான் சொல்லிடுறேன். கொஸ்டின்ஸ்க்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுப்போம்னா, ஆஸ் பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின், நாங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சர்ச் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து மிக்சடாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. இதனால் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி இருக்குது இல்லையா, சமச்சீர் புத்தகம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் 50% அதுலேருந்து வரும். மீதி வந்து ஸ்டாண்டர்ட் புக். இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து மாறும் இந்த ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நாம் ரெஃபர் பண்ணுறோம் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சமச்சீர் புக்ஸ் அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதை நாங்கள் சோர்ஸாக வச்சுருக்கிறோம். அதே போல் ஆன்சர் கீஸ் வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான ஆன்சர் கீஸும் நாங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எடுத்து முடித்த பிறகு நாங்கள் அதை பேஸ் பண்ணி எடுப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆன்சர் கீஸ் எடுப்போம், சரிங்களா. ஸோ அதே போல் டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஸ்டினுக்கு தனியாக ஆன்சர் ஷீட் தனியாக கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் கம்ஸ் அண்ட் ஆன்சர் புக்லெட்டாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 60 பேஜஸ் இருக்கும். அது கொஸ்டின் இருக்கும், அதுக்கு வந்து 1.5 பேஜஸ் இருக்கும்.
எது 10 மார்க்ஸ்னா 15 மார்க்ஸ்னா 2.5 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் இருக்கும் எல்லா 3 பேப்பருக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஎஸ் பேப்பர்லேயும் சரி கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் இதுதான் கொடுத்துருப்போம். நியர் ஒரு 60லேருந்து 63 பேஜ் வரும் தோராயமாக. பட் டிஎன்பிசி உங்களுக்கு ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க, நம்ம வந்து சாஃப்ட் காப்பி கொடுப்போம். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் நடக்கும். சரிங்களா? ஸோ என்ன காரணம்னா இப்போ நான் இது 2 மட்டும் தான் டிஎன்பிசி கொடுக்குற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாது. அதையும் சொல்லிடுறேன். இந்த ரெட்டில் கொடுத்துற விஷயங்கள்லாம் என்ன காரணம், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அண்ட் இதை நாம் ரெகுலேட் நம்ம செல்ஃப் ரெகுலேட் பண்ணி இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணால் நாம் இதை கடந்து வர முடியும். ஆன்லைன் மோடில் எக்ஸாம் நடக்கிறதும் சரி, சாஃப்ட் காப்பி நான் கொடுக்குறதும் சரி, அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் சரி, ஒவ்வொரு இந்த ஜிஎஸ் பேப்பரும் சரி 250 மார்க்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். 3 ஹவர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதணும். 3 ஹவர்ஸ்க்கு மேலே எழுதக்கூடாது. இது வந்து செல்ஃபாக ஒரு ரெகுலேட் பண்ணி நீங்களே உங்களுக்கு வச்சுக்கணும். 3 ஹவர்ஸ்க்கு மேலே எந்த காரணம் மட்டும் எழுதக்கூடாது நீங்கள், சரிங்களா? ஸோ அதேமாதிரி நீங்கள் எங்களுக்கு எழுதி முடித்த பிறகு அதை எங்களை அனுப்புவீங்க அந்த காப்பியை. நாங்கள் சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம், டபுள் எவாலுவேஷன். அதாவது ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டையும் நாங்கள் 2 எவாலுவேட்டர் இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டும் 2 எவாலுவேட்டர் பண்ணுவாங்க. ஒரு எவாலுவேட்டர் முதல்ல மதிப்பிட்டுட்டு அதுக்கு என்ன மார்க்ஸோ அதுக்கான ஃபீட்பேக்கோ சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதே பேப்பர் இன்னொரு எவாலுவேட்டர் அவருக்கு தெரியாது, இந்த எவாலுவேட்டரோட எப்படி மதிப்பு மார்க்ஸ் போட்டிருக்கோ அதுக்கு தெரியாது, அவரோட வியூஸில் அவர் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நாங்கள் ஸ்பெஷல் டீம் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். யார் அந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதில் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, ரைட். அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் வந்து ஒரு முறையாவது எழுதி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் சொல்கிறேன் எழுதியிருக்கிற கேண்டிடேட். சில பேர் அவங்க இந்த வருஷமும் எழுத காத்திருப்பாங்க, பட் அவங்கள நாங்கள் ஹையர் பண்ணிருக்கோம். ஸோ பட் முதல்ல யாரும் இதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கினாங்க, என்னென்னா அவங்களோட ப்ரிப்ரேஷன் பாதிக்கும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் சொல்லிவிட்டு இது பல பேருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்தி அந்த பீப்புளை நாங்கள் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதோட சேர்த்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கள வந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கிற எல்லா பேப்பருக்கும் இது பொருந்தும். சரிங்களா? இந்த விஷயத்தை நாம் தான் ஃபஸ்ட்டு டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது டெஸ்ட் சீரீஸில் வர எல்லா ஆன்சர் ஷீட்டையும் 2 பேர் எவாலுவேட் பண்ணுறது. சரிங்களா? எவாலுவேட் வந்து அப்படி பண்ணி முடிச்சுட்டு அவங்க அனுப்பிடுவாங்க. அது உங்களுக்கு நாங்கள் மெயில் மூலமாக அனுப்பிடுவோம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் ஃபீட்பேக் கிடைக்கும். இந்த டபுள் ஃபீட்பேக்ன்றது எவாலுவேட்டர் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஃபீட்பேக்கை எப்படி கொடுப்பாருன்னா ரிட்டனில் கொடுப்பாரு. அப்போது ஒவ்வொரு ஜிஎஸ் பேப்பருக்கும் உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கிறதோட இல்லை டபுள் ஃபீட்பேக். அது 2 எவாலுவேட்டர் வந்து உங்கள் ஆன்சரை மதிப்பிட்டு தருவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதிருக்கீங்க, தமிழில் இருந்தால் தமிழில் கொடுப்பாங்க, இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில் கொடுப்பாங்க. இதுதான் இதில் இருக்கிற சிறப்பம்சம். பட் இந்த ரெட்டில் கொடுக்குற விஷயம் ஏன் கொடுத்துருக்கோன்னா, இது வந்து டிஎன்பிசி அஃபிஷியலாக அவங்க செய்ய மாட்டாங்க, ஃபீட்பேக் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஆஸ்பிரண்ட்டை வந்து அவங்க வந்து சரியான திசைக்கு போகிறதுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸ். இதுவும் டிஎன்பிசி கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் நம்ம கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் கீஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சில டைம் இந்த ஆன்சர் கீஸ் வந்து பேராகிராஃப் டைப்பில் இருக்கும், சில டைமில் வந்து வெறும் முக்கியமான டேர்ம்ஸாக கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு எவாலுவேட்டர் வந்து மதிப்பிட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கு கொடுக்கறது எதாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதிருந்தீங்கன்னா உங்கள் விடையை வந்து நீங்கள் தமிழில் அழிச்சிருந்தீங்கன்னா தமிழில் கொடுப்பாங்க, ஆங்கிலத்தில் அழிச்சிருந்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதில் இருக்கிற சிறப்பம்சம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எவாலுவேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீம் இருக்குது. அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த விஷயத்தை இந்த ஆன்சர் புக்லெட்டை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டெஸ்ட் சீரீஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம். மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டெஸ்ட். நம்ம இங்கே ஒரு டெஸ்ட்டுன்றது 3 பேப்பர் சேர்ந்து நம்ம ஒரு டெஸ்ட்டுன்றோம். ஏன்னா 3 பேப்பர் கண்டினியூஸாக நடக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதும் பார்த்திங்கன்னா அது சேர்ந்து தான் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டது ஒரு டெஸ்ட், ஒரு பேப்பர்னாவே ஒரு டெஸ்ட்டுன்னுறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மொத்தம் 5 டெஸ்ட்டு வருது. ஆனால் நம்ம இங்கே வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற தன்மைக்காக நான் அப்படி சொல்லலை. ஒரு டெஸ்ட்டு 3 பேப்பர், அடுத்த டெஸ்ட்டு 3 பேப்பர், 3 நாள் கண்டினியூஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூலை 9th அன்றைக்கி ஆரம்பிக்குது. பாருங்கள், 10th 11th தொடர்ந்து நடக்கும். ஏன்னா டிஎன்பிசி அப்படி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு டெஸ்ட்டை வந்து அவங்க 3 நாள் தொடர்ந்து நடத்துகிறாங்க இல்லையா,
நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போயே ஸோ இப்பொழுது இருந்தே நாம் அந்த விஷயத்துக்கு நோக்கி போனன்றதுக்காக நான் வந்து 3 நாள் தொடர்ந்து டெஸ்ட் இருக்கணும் நம்ம சேனல் வந்து விரும்பினது. இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த டைமில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்ற அகாடமி, மற்ற இன்ஸ்டியூட் அல்லது மற்ற ஸ்டடி சர்க்கிள்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நம்மளோட அப்ரோச். இது ஒரு யூனிக்கான அப்ரோச். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கேப். ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வாரம் கேப் விட்டு தான் நாங்கள் அடுத்த டெஸ்ட் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 9th அன்னைக்கு ஆரம்பிக்குது. அடுத்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு ஜூலை 23. ஏறக்குறைய 2 வீக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எவாலுவேட்டர் கொடுத்த ஃபீட்பேக், ரைட்? ஸோ இது அவங்க ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களை நீங்கள் சாரி உங்களோட விடைகளை நீங்கள் சரி பண்ணுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் அமையும். நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா, நன்றாக எழுதியிருந்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான புரிதல் கொடுக்கும். இதுதான் இந்த எவாலுவேஷன் மெத்தடாலஜி. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபோனட்டிக் ஃபீட்பேக் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி எவாலுவேட்டர் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபீட்பேக் கொடுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிட்டனில் கொடுத்துட்றோம் ஃபீட்பேக். உங்களால் உங்களோட விடையை ரிட்டனில் எவாலுவேட்டர் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கு ப்ளஸ் ஆன்சர் கீஸ் வச்சு ஒரு தெளிவான புரிதலுக்கு வர முடியும். ஒரு சாதாரண ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை இந்த அளவுக்கு வர முடியும். ஓகே. ஸோ இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 3 நடக்கும். அடுத்த டெஸ்ட்டு 3 நாள் கண்டினியூஸாக நடக்கும். அடுத்து 2 வீக்ஸ் கேப்பு. ஸோ இதே மாதிரி தான் 5 டெஸ்ட்டுக்கு வரும். இப்போது இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஜிஎஸ் பேப்பர் 1ல் கிட்டத்தட்ட இருக்கிற 1/3 சிலபஸை கவர் பண்ணும். கிட்டத்தட்ட 33% சிலபஸ் தான் கவர் பண்ணும். 2வது டெஸ்ட்டில் வர ஜிஎஸ் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற போர்ஷனில் 33% கவர் பண்ணும். 3வது டெஸ்ட்டில் வரக்கூடிய ஜிஎஸ் பேப்பர் 1 ரிமைண்டாக இருக்கக்கூடிய 33% அதோட முடிஞ்சிடும். அதோட ஒட்டுமொத்த சிலபஸையும் கவர் பண்ணி முடிஞ்சிடும். அப்போது ஒட்டுமொத்த சிலபஸில் 1/3 தான் எல்லா ஜிஎஸ் பேப்பர்லேயும் வரும். இது ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டில் அதிலே ஒன்று பார்த்து நாங்கள் வந்து முடிச்சிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் படிக்கலனாலும் 2 வீக்ஸ் டைம் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் எடுத்து ப்ராப்பராக படிச்சுக்கலாம். கடைசி 2 டெஸ்ட்டு மட்டும், கடைசி டெஸ்ட்டுக்கும் எல்லா டெஸ்ட்டுக்கும் அப்படி தான் 2 வீக்ஸ் கேப் இருக்கும் ஒன்று முடிஞ்ச பிறகு. கடைசி டெஸ்ட்டு 4 சரி, டெஸ்ட்டு 5 சரி, ஆஸ் பர் ஃபுல் சிலபஸ் நடக்கும். டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற சிலபஸை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி 2 டெஸ்ட், அது மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை, மாடல் டெஸ்ட்டுன்னு. ஸோ அதுதான் நடக்கும். நம்ம வந்து ரியல் டெஸ்ட்னே சொல்லிடலாம். அது நம்ம நடத்துகிற எல்லாமே ரியல் டெஸ்ட்டு சொல்கிறதுக்கான எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது இதுதான் நம்ம செப்டம்பர் 3 வந்து லாஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்குது. செப்டம்பர் 5 முடியுது அதோட டெஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 2 or 3 வீக் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், க்ரியேட் பண்ணிருக்கோம். ஒரு கணிசமான பீப்புள்ஸ் அதால் ஹையர் பண்ணிருக்கு நம்மளால். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ். ஸோ அவங்கள அடங்கிய டீம் தான் வந்து மொத்த இதுவும் கண்காணிக்குது இந்த டெஸ்ட் சீரிஸை. ரைட்? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மொத்தம் 5 டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டில் 3 பேப்பர், மொத்தம் 15 ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. நாம வச்சுங்க, இது வந்து ரியல் டெஸ்ட்டாகவே நீங்கள் கருதலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரியல் டெஸ்ட்டாகவே கருதலாம். நீங்கள் டேரெக்டாக குரூப் 1 மெயின்ஸ் எழுத போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் ஏற்படும். உங்களுக்கு அது எரர்லாம் வந்தால் இங்கேயே சரி பண்ணுறதுக்கான ஒரு அணுகுமுறை தான் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஓவராலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா. 6,000 ஓகேங்களா? மொத்தம் எல்லா டெஸ்ட்டுக்கும், எல்லா 15 ஜிஎஸ் பேப்பருக்கும் சேர்த்து 5 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். பட் அதே நேரத்தில் நாம் சில சலுகைகளை கொடுக்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. இந்த நிறைய தேர்வர்கள் அவங்களுக்காக ஒரு டெஸ்ட்டுக்கும், அதாவது 3 பேப்பர் உள்ள ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் 1,200 ரூபா பே பண்ணி ஒரு டெஸ்ட்டாக எழுதிக்கலாம். மொத்தம் 5 டெஸ்ட் இருக்குது இல்லையா? 3 பேப்பர் அடங்கியது ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நான் 1,200 ரூபா பே பண்ணிடுறேன். நான் 3 டெஸ்ட்டு எழுதிடுறேன். அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து 1,200 ரூபா நான் பே பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் 6,000 வந்து டேரெக்ட் மொத்தமாக கட்டணும் அவசியம் இல்லை. 1,200 ரூபா கட்டிக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாகவும் எழுதிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்.
இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ரூ. 6,000 வந்து கட்டி மொத்தமாக கட்டி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ரைட், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இது சம்மந்தமான விஷயங்களை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இது ரொம்ப 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 குறைவான ஒரு தொகை தான். நாங்கள் வந்து எல்லாம் நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் யோசிச்சு தான் இந்த எங்கள் டீமோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிஎஸ் பேப்பருக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், ₹400 வருது. நாங்கள் இதில் 2 எவாலுவேட்டருக்கு வந்து நாங்கள் இதுக்கு இதுலேயே நான் 2 எவாலுவேட்டர் வந்து உங்கள் இது இந்த மதிப்பிடுறாங்க, மதிப்பெண். அப்புறம் டீம் ஒர்க் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹400 ஃபார் பேப்பர் அப்படின்றது வந்து ரொம்ப இது நாங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். ரைட், நாங்கள் யோசிச்சு தான் இந்த ப்ரைஸ் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் வந்து சொல்லியிருக்கோம். ₹6,000 வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டு ₹6,000 கொடுத்துட்டு எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அல்லது ஒவ்வொரு பேப்பருக்கு இல்லை, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து ₹1,200. ஸோ மினிமம் தான் 3 பேப்பர் அடங்கியது ஒவ்வொரு டெஸ்ட்டு. அதுக்கு ₹1,200 பே பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக பேப்பர் டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பே பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது இப்படிப்பட்ட ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில உங்களுக்கு நெருக்கடி நிலைகள் இருந்தால், பொருளாதார நெருக்கடி நிலைகள் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கான கட்டணம் செலுத்தும் முறையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கூகுள் பே, யூபிஐ ஐடி ஆர் பேங்க் அக்கௌண்ட் அந்த டீட்டெயிலாம் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கட்டணம் செலுத்திட்டீங்க, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஒரு மொபைல் நம்பர். அதில் அந்த நம்பருக்கான அதில் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பிடுங்க. அது வாட்ஸ்அப் ஒன்லி தான் நம்பர், வேறு எதுவும் அதில் கம்யூனிகேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அனுப்பிடுங்க. அனுப்பிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கிங்க. அதை வச்சுக்கின பிறகு நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க. உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணிருப்போம். ஸோ அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில், உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி உட்பட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கேட்கும். அதை வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரிப்ளை வந்துடும். மேக்ஸிமம் சொல்கிறேன், உடனே வந்துடும். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் ரிப்ளை வந்துடும் உங்களோட டெஸ்ட் சீரீஸில் உங்களோட என்ரோல்மெண்ட் பற்றி. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு சொல்கிறேன், குரூப் 1 மெயின்ஸுக்கு tnbctrackmains@gmail.com தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது தேவைப்படுது அப்படின்னாவே இது வந்து 2வது ரெஃபரன்ஸாக வச்சுங்க. tnbctrack@gmail.com இது 2வது ரெஃபரன்ஸாக வச்சுங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கே நீங்கள் இது பண்ணுங்கள், tnbctrackmains@gmail.com இதுக்கே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. ரைட், இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன். பட் எப்படி எழுதுறதுன்றதை நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஆன்சர் புக்லெட்டில் ஃப்ரண்ட் பேஜில் தெளிவாக நாங்கள் வந்து கொடுத்து தான் அனுப்பிடுவோம். உங்களை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த மெயில் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்தா புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நாங்கள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே பல முறை சொல்கிறேன், 3 பேப்பர் 3 நாள் நடக்கும், தொடர்ந்து நடக்கும், ஆஸ் பர் டிஎன்பிசியோட அந்த அப்ரோச் படி. அப்போ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா டெஸ்ட்டும் வந்து வர மாதிரி வரும். அந்த டேட்டை பார்த்துங்க, ஸ்கெடியூல் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து அந்த ஸ்கெடியூல் டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்கெடியூல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கீழே, அதை பார்த்துங்க. இப்போது என்றைக்கு டெஸ்ட்டு நடக்குதோ, டெஸ்ட்டு டேட் என்றைக்கோ அதுக்கு முந்தின நாள், சரிங்களா? இப்போ வந்து வியாழக்கிழமை 10 மணிக்கு உங்களுக்கு மெயில் வந்துடும். என்ன மெயில் வந்துடும் பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 நாள் நடக்க போகிறதுக்கான அந்த கொஸ்டின்ஸ் கம் ஆன்சர் புக்லெட் இருக்கு இல்லையா, ஸோ அது 3 வந்துடும். ஏன் அது வந்து 3 சேர்த்து அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக. சிலர் வந்து கிராம பகுதியில் இருப்பாங்க, இல்லைனா வந்து நகரத்திலே இருந்தாலும் அவன் பக்கத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன ஆப்ஷன்ஸ் இருக்காது, அவங்க ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையான கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுறதுக்காக சொல்லிட்டு தான் நாங்கள் என்றைக்கு டெஸ்ட்டோ அதுக்கு முந்தின நாளே நாங்கள் வந்து மொத்த 3 நாள் தொடர்ந்து நடக்க போகிறதுக்கான கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஆன்சர் புக்லெட்டை உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ரைட், இது மறந்துடக்கூடாது. அதுக்கு முந்தின நாளே போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து வச்சுருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து பின் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு ஜிஎஸ் பேப்பருக்கும் நான் பேஜஸ் போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம். அதில் எழுதி முடித்த பிறகு நீங்கள் இப்போ எழுதி முடிச்சு ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் பின் பண்ணிக்கிங்க. அதை இங்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் அன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் வந்து என்னைக்கு எக்ஸாமோ அன்றைக்கி 10லேருந்து 1க்குள்ளே அது எக்ஸாம் எழுதுகிற டைமை பார்த்துங்க. என்ன காரணம், டிஎன்பிசி வந்து அந்த டைம்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனும் அந்த டைமில் நம்மளோட ரைட்டிங் வந்து அந்த டைமில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தயவுசெய்து வந்து எக்ஸாம் அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு முன்னாடி அந்த புக்லெட் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்காதீங்க. டைரெக்டாக போய் அது என்ன ஃபீல் வருமோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதனால் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஆன்சர் புக்லெட்டை பார்க்காம
என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு எடுத்து பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் அன்னைக்கு வந்து என்ன தோணுதோ அதை விடையளிங்க டேரெக்டாக போயிட்டு. ஸோ இது வந்து வேறு அப்ரோச் இது. சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இது வந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எழுதும்போது 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த தேர்வை எழுதி முடிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை அமைச்சிங்க. அதுக்கு மேலே வந்து எந்த இது வந்தாலும் ஏதாதீங்க. 3 மணி நேரத்தில் முடிக்கிற பார்த்துங்க. வேறு ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது கேண்டிடேட் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா எடுத்து முடிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பிளாக் இங்க் பெனில் மட்டும் தான், அதாவது டிஎன்பிஎஸ்சி பிளாக் இங்க் பென் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஜெல் பென் தான் சொல்கிறாங்க அதையும் சேர்த்து. பால் பாயிண்டில் பென் நீங்கள் ஏதக்கூடாது, ஏதக்கூடாது சொல்லிடுறேன். பால் பாயிண்ட் பென் எந்த இதுலையும் ப்ளூ ஆர் பிளாக் எந்த பால் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் இங்க் பெனில் மட்டும் தான் எழுதணும். பிளாக் ஜெல் பெனில் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும். சப்போஸ் நீங்கள் மீறி வேறு எதாவது எழுதிங்கன்னா நாங்கள் எவாலுவேட் பண்ண மாட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதேபோல் நீங்கள் எழுதி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறதுனா உங்கள் நேம் அண்டு ஐஃபன் உங்கள் ஃபோன் நம்பரோட கடைசி 4 டிஜிட் இங்கே பாருங்கள். உங்கள் பேச்சுக்கு எனக்கு சொல்கிறேன், குமார் -4067 இதுதான் வந்து இப்படி பிடிஎஃப் நேம் கொடுத்து எங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் tnpctrackmains@gmail.com இதுதான் மெயில் ஐடி. ஸோ இதுக்கு அனுப்பிடுங்க. அடுத்தது இது வந்து நீங்கள் என்றைக்கு தேர்வு நடக்குதோ, இப்போது வெள்ளிக்கிழமை தேர்வு நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை முதல் தேர்வு ஒரு 11:30 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். ஏதோ ஒரு காரணம் நீங்கள் வந்து அன்றைக்கி சில பேரால் காலையில் வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் மதியம் எழுதியிருப்பாங்க, இல்லை மாலை நேரத்தில் எழுதியிருப்பாங்க. சில பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களால பகல் நேரத்தில் எழுத முடியாது. அவங்க வந்து மாலை நேரத்தில் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்தாலும் 11:30க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக அனுப்பிடணும். அதுக்கு மேலே வந்து அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட எவாலுவேட்டருக்கு வந்து அதுக்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம். நாங்கள் அது 11:30க்குள்ளே அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து 11:30 அதுக்குள்ளே அனுப்பிட்டு பாருங்கள். இப்போ மறுநாள் சனிக்கிழமை ஒரு ஜிஎஸ் பேப்பர் நடக்குதுன்னா அதுவும் சனிக்கிழமை 11:30க்குள்ளே அனுப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த ஜிஎஸ் பேப்பரை 3 நாள் கண்டினியூஸாக நடக்குது பார்த்தீங்களா, அது எந்த நாளும் அந்த நாள் இரவு மாலை அதை இரவு 11:30க்குள்ளே அனுப்பிடுங்க. சப்போஸ் அனுப்ப முடியலாம் மெயில் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்புறம் அது நீங்கள் காலம் தாழ்ந்து வந்தால் அது வந்து உங்களுக்கு இன்னும் தாமதமாக உங்களுக்கு வந்து சேரும். 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபீட்பேக் வராது. அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் சரி, மார்க்ஸ் சரி, எவாலுவேட்டர் இந்த ஆன்சர் கீயோடும் சேர்த்து சொல்கிறேன். 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். உங்களோட மார்க்ஸு எதனா என்னைக்கு நீங்கள் அனுப்புனீங்களோ அதுலேருந்து 3 நாட்களுக்குள் உங்களுக்கு 2 எவாலுவேட்டர் கொடுக்குற ஃபீட்பேக், அவங்க கொடுக்குற மார்க்ஸ் அண்டு ஆன்சர் கீஸ் இதெல்லாம் 3 நாளுக்குள்ளே ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்துடும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 3 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கானது எல்லாம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து 4 விதமான இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் பேப்பரை வந்து எப்படி மதிப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த இது இருக்கும். எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ்னு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவோம் அதில். சரிங்களா? ஓவரால் ரேங்க் வந்து போட மாட்டோம் எந்த சுச்சுவேஷன்லையும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபோன் மூலமாக நாங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே ரிட்டன் ஃபீட்பேக். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபீட்பேக் உண்டு. இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரிட்டன் ஃபீட்பேக் உண்டு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் பேப்பர் எழுதி முடிச்சிட்டிங்க. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸாக படிங்க. சரிங்களா? ரொம்ப ஜிஎஸ் பேப்பர் 2க்கு படிங்க. அதுமாதிரி அதே போல் பேப்பர் 1 முடிச்சிட்டிங்க. பேப்பர் 1ல் வரக்கூடிய ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 3 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு கேப் இருக்கும். அடுத்த டெஸ்ட்டுக்கு, டெஸ்ட் 2க்கு அடுத்த அந்த டைமில் அந்த டெஸ்ட் 2க்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்த ஃபீட்பேக் வந்து உள்வாங்கிங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு அதில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டுக்கு இதுதான் உங்களுக்கு பொருந்தும். அடுத்த ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டும் வந்து சிலபஸ் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். கடைசி 2 டெஸ்ட்டு தான் ஃபுல் சிலபஸில் நடக்கும் டெஸ்ட் இதில். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் இல்லை, நடுவில் டிஎன்பிசி வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க வச்சுங்க எக்ஸாம் டேட் பற்றி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்கெடியூல் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூல் அவங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். அது வரைக்கும் இதுதான் வந்து ஃபைனல். நம்ம கொடுக்குற ஸ்கெடியூல் தான், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஸ்கெடியூல் கொடுக்குறோமோ அதுதான் ஃபைனல். அதை ஃபாலோ பண்ணிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறோம். இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வரைக்கும் யாரும் கண்டக்ட் பண்ணாத விதத்தில் நாங்கள் வந்து பண்ணிருக்கோம். சரிங்களா? ரைட். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம அது ஜென்ரலாக கொடுக்குறதுக்கு காரணம்னா இது வந்து யார் வேணால் எழுதலாம். நான் என்னை தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ண பீப்புளோட மட்டும் இல்லை, யார் வேணால் ஜாயின் பண்ணி எழுதலாம். இது கண்டிப்பாக பயனளிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் இதனோட தேர்வோட தன்மை தான். ரைட். என்ன காரணம், ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்குது. இந்த வெற்றியும் தோல்வியும் சரி ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்குது. சரி நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
மாற்றுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மாற்றுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.